पाप है कितने, पुण्य है कितने, देख तेरे जीवन में। அதாவது தன்னுடைய முகத்தை கண்ணாடியில் பார்த்து கொள்ளுங்கள், தன்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவு பாவம் இருக்கு எவ்வளவு புண்ணியம் இருக்கு என்று பார்த்து கொள்ளுங்கள் என்ற அந்த பாடல் வாசிக்கப்பட்டது. बच्चों ने गीत का अर्थ सुना, குழந்தைகள் அந்த பாடலினுடைய அர்த்தத்தை கேட்டார்கள். इनका अर्थ भी फिर जानना चाहिए कि कितना पाप बच गया है। பிறகு இதனுடைய அர்த்தத்தையும் தெரிந்து கொள்ள வேண்டும், எவ்வளவு பாவம் இருக்கு. पाप थोड़ा बचा होगा तो निशानी क्या होगी? பாவம் கொஞ்சம் மிஞ்சம் இருந்தால் பிறகு அதனுடைய அடையாளம் என்னவாக இருக்கும்? और पाप का बोझा ज्यादा है तो निशानी क्या होगी? மற்றும் பாவத்தினுடைய சுமை அதிகமாக இருந்தால் அதனுடைய அடையாளம் என்னவாக இருக்கும்? पाप का बोझा हल्का हो गया तो பாவத்தினுடைய சுமை லேசாகிவிட்டது, हल्कापन महसूस होगा, அப்பொழுது லேசான தன்மையை அனுபவம் செய்வீர்கள். खुशी आती जाएगी, குஷி வந்து கொண்டே இருக்கும். और पाप बढ़ा हुआ है மற்றும் பாவம் அதிகமாக இருக்கு. संगम युग में बाप मिलने के बाद पाप बढ़ना चाहिए, घटना चाहिए? சங்கம் யுகத்தில் தந்தை கிடைத்த பிறகு பாவம் அதிகரிக்க வேண்டுமா இல்லையானால் குறைய வேண்டுமா? घटना चाहिए। फिर बड़ा हुआ क्यों? குறைய வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது ஏன் அதிகரித்து கொண்டே இருக்கு? क्योंकि भूलें होती है श्रीमत के खिलाफ तो 100 गुना पाप चढ़ता भी है। ஏனெனில் ஸ்ரீமத்திற்கு விபரீதமாக தவறுகள் நடக்கும் பொழுது பிறகு பாவங்களும் அதிகரிக்கிறது. और चढ़ने से 100 மடங்கு அதிகரிக்குது. எனவே அதிகரிப்பதால் फिर बोझा बढ़ जाता है, बोझा बढ़ அப்படி இருக்கும் பொழுது சுமை அதிகரித்து விடுகிறது. जाता है तो भारीपन अनुभव होता है। பிறகு சுமை அதிகரித்து விட்டால் மிகவும் பாரமாக அனுபவம் செய்கிறோம். हल्कापन अनुभव नहीं होता है। லேசான தன்மை அனுபவம் ஆகுவதில்லை. तो जानना चाहिए कितना पाप बच रहे हैं। எனவே தெரிந்து கொள்ள வேண்டும் எவ்வளவு பாவம் மிஞ்சமாகுது और कितने पुण्य जमा हुए हैं। மற்றும் எவ்வளவு புண்ணியம் சேகரித்திருக்கும். अर्थात आत्मा को सतो प्रधान बनाने में कितना समय है। அப்படியானால் ஆத்மாவை சத்தோப்பிரதானமாக ஆக்குவதில் இன்னும் எவ்வளவு நேரம் இருக்கு? लंबा समय चाहिए या जैसे मुसाफिरी करने के बाद वापस आते हैं? மிகவும் நீண்ட காலம் தேவைப்படுகிறதா இல்லையானால் எப்படி ஒரு பயணத்தில் சென்று விட்டு திரும்பி வருகிறோமோ? तो पेड़ रूख घर परिवार नजदीक आता जाता है तो नजदीक दिखाई पड़ता है। அப்பொழுது அந்த வீடு அந்த மரம் அந்த ரூபம் எல்லாம் நெருக்கத்தில் வரும் பொழுது நாம் நெருக்கத்தில் வந்து விட்டோம் என்று தெரிய வருகிறது. अभी पहुंचे कि पहुंचे? இப்பொழுது அவ்வளவுதான் போய் சேர போகிறோம். ऐसे लगता है ना? இப்படி தென்படுகிறது இல்லையா? तो देखना है कि आत्मा அப்பொழுது பார்க்க வேண்டும் को सतो प्रधान बनने में कितना समय है। ஆத்மாவை சத்தோப்பிரதானமாக ஆக்குவதில் இன்னும் எவ்வளவு நேரம் இருக்கு? अभी हम कितना तक पावन बने हैं। இப்பொழுது நாம் எங்கு வரை பாவனமாகிருக்கோம்? ये समझ तो सकते हैं ना? இதை புரிந்து கொள்ளலாம் இல்லையா? पावन बने उसकी निशानी क्या होगी? பாவனமாக இருக்கிறோம், இதனுடைய அடையாளம் என்னவாகும்?
और ही पतित बने हैं उसकी निशानी क्या होगी? மற்றும் இன்னுமே பதித்தாகிவிட்டோம். இதனுடைய அடையாளம் என்னவாக இருக்கும்? पावन बने हैं तो आत्माएं हमारी तरफ खींचेंगी। பாவனமாகியிருந்தால் பிறகு ஆத்மாக்கள் நம் பக்கம் ஈர்த்து வருவார்கள், प्योरिटी அட்ராக்ட் ஆகுவார்கள். ஏனெனில் தூய்மை खींचती है, यूनिटी बनाती है। இழுக்கிறது மற்றும் யூனிட்டியை உருவாக்குகிறது. और आत्मा पतित बनी है மற்றும் ஆத்மா பதித்தாக இருந்தால் तो सब दूर 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 करते हैं। அப்பொழுது அனைவருமே தூரம் 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 என்று சொல்லிக் கொண்டே இருப்பார்கள், தூரம் செய்வார்கள் நம்மளை. सामने आने वालों की बात है, बाकी जो सामने ही नहीं आते, யார் முன்னால் வருகிறார்களோ இது அவர்களுடைய விஷயமாகும். ஆனால் யார் முன்னால் வருவதே இல்லையோ, पीछे से ग्लानि सुन करके दूर दूर करते हैं, उनकी बात பின்னால் இருந்து வெறும் அவதூறத்தை கேட்டுவிட்டு தூரமாக்குகிறார்கள். இது அவர்களுடைய விஷயம் இல்லை. तो ये समझ सकते हैं कि हम अभी कितना पावन बने। எனவே இதை வச்சு நாம் புரிந்து கொள்ளலாம் நாம் எவ்வளவு இப்பொழுது தூய்மையாக இருக்கிறோம் என்று. पूरा पावन बन जाएंगे, पूरी ही पारस बुद्धि बन जाएगी। முழுமையாக பாவனமாகிவிட்டால், புத்தி முழுமையாக பாரஸ் புத்தி ஆகிவிட்டால், तो जो भी आत्मा नजदीक आएगी, सन्मुख आएगी, அப்பொழுது எந்த ஆத்மாவெல்லாம் நெருக்கத்தில் வருவார்களோ, நேர்முகமாக வருவார்களோ, क्या महसूस करेगी? அவர்கள் என்ன அனுபவம் செய்வார்கள்? कि हमने तो कुछ और समझा था, நாம் வேற ஏதோ புரிந்திருந்தோம், देखते तो कुछ और है, ஆனால் வேற ஏதோ பார்க்கிறோம். फट से आकर्षित होगी, உடனடியாக அட்ராக்ட் ஆகுவார்கள். जैसे पारस पत्थर का मिसाल है। இப்படி அந்த பாரஸ் கல்லுடைய எடுத்துக்காட்டு இருக்கு இல்லையா? लोहे को छुआ तो लोहा भी அந்த கல்லால் நம்ம இரும்பை தொட்டால் सोना बन जाता था। அப்பொழுது அந்த இரும்பும் கூட தங்கமாய் மாறிவிட்டது. चार्ट में कोई लिखते हैं कि हम 2-3 घंटे याद करते हैं, சிலர் சார்ட்ல எழுதுறாங்க நாங்க 2-3 மணி நேரம் நினைவு செய்கிறோம். कोई लिखते हैं कि हम 1 घंटा याद करते हैं, சிலர் எழுதுறாங்க நாங்க 1 மணி நேரம் நினைவு செய்கிறோம். अरे 24 घंटे में அரே 24 மணி நேரத்தில் तुम अपने लवली बाप को, நீங்க உங்களுடைய மிகவும் அன்பான தந்தையை, मीठे से मीठे बाप को, இனிமையிலும் இனிமையான தந்தையை, जिससे दुनिया की सबसे जास्ती प्राप्ति होती है, எதன் மூலமாக அதிகமாக பிராப்தி கிடைக்கிறதோ, பலன் கிடைக்கிறதோ, जन्म जन्मांतर की प्राप्ति होती है, ஜன்ம ஜன்மாந்தரத்துக்காக நாம் பிராப்தியை எடுத்துக்கொள்கிறோம். अनेक जन्मों का सुख का वर्षा मिलता है, நிறைய பிறவிகளுக்கான சுகத்தின் ஆஸ்தி கிடைக்கிறதோ, उसको 24 घंटे में सिर्फ 1 घंटे याद करते हो। அவரை நீங்கள் 24 மணி நேரத்தில் வெறும் 1 மணி நேரம் தான் நினைவு செய்கிறீர்களா? ये तो बहुत कम हुआ। இது ரொம்ப கம்மியாக நினைவு பண்றீங்க. याद कम करेंगे तो पाप भी कम कटेंगे। கம்மியாக குறைவாக நினைவு செய்தால் பிறகு பாவங்களும் மிகவும் குறைவாக தான் அழியும். ज्यादा याद करेंगे तो ज्यादा पाप कटेंगे। அதிகமாக நினைவு செய்தால் அதிகமாக பாவங்கள் நீங்கும். कम याद करेंगे तो पाप भी कम कटेंगे। குறைவாக நினைவு செய்தால் பிறகு குறைந்த பாவங்கள் தான் நீங்கும். अभी तो पाप बहुत है ना। இப்பொழுது பாவம் ரொம்ப இருக்கு இல்லையா?